டிஎன்பிசி குரூப் 2 தேர்வுல வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நெனைக்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள தாயுமானவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது எந்த ஒரு ஸ்கீம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்ற மாரி. அதுல குடுக்கப்படும் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, பள்ளியில் காலை உணவு, விடியல் பயணத் திட்டம், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர், கடைசியாக விடை தெரியவில்லை அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல நாட்டினுடைய முதல்ல வந்து கலைஞர் சாகுறதுக்கு முன்னால பட்டிமன்றம், இலக்கிய மன்றம்லாம் சொல்லிட்டு அவர பத்தி பேச விட்டு இப்படியே ரசிச்சு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாயிட்டாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இது அவர் சொல்லி செய்றாங்களா? இல்ல பாடநூல் ஆசிரியர் கழகம் அந்த பட்டிமன்ற லியோனி அந்த சிரிப்பு பேச்சாளர் இருக்கான் பாரு, அவன் செய்ற வேலையா? இல்ல சுபவீரிய பாண்டியன் இந்த வேலை செய்றானான்னு தெரியல. இவங்க குளிர்விக்கிறதுக்காண்டி, இன்னும் பதவிகள தக்க வைக்கிறதுக்காண்டி இந்த நாய்ங்க இதெல்லாம் இந்த வேலைய பார்க்கும். இதில என்னன்னு கேட்டுக்கங்க. இந்த சத்துணவு திட்டம்ன்றது வந்து காமராஜர் கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. ஏன்னா யாருமே கொண்டு வராத திட்டம்லாம் அவர் கொண்டு வந்துரல. காலை உணவு திட்டம்ன்றது எம்ஜிஆர் காலத்தில நாங்க சாப்பிட்டுருக்கோம். எம்ஜிஆர் காலத்தில நாங்க சாப்பிட்டுருக்கோம். அதனால வந்து இவர் எதுவுமே புதுசா செய்யலைங்க. இந்த பாடநூல் ஆசிரியர் தளத்தில இருக்காங்க பாருங்க. இவைங்க இந்த கொஸ்டின் தயாரிப்பாங்க பாருங்க, கம்யூனிஸ்ட்காரன் எல்லாம் இருக்கிறான். இவைங்க பூரா என்ன செஞ்சுட்டு செய்றது? கலைஞர குளிர்விக்கிறேன், ஸ்டாலின குளிர்விக்கிறதுக்காண்டி இது மாரி போட்டு இப்படி செருப்படி வாங்க விடுவாய்ங்க. இப்ப எங்கள மாரி ஆளுக வைய விடுறது. இது இவைங்க நல்லதுக்கு செய்றாங்களா? இல்ல கெட்டதுக்கு செய்றாங்களான்னு தெரியல. தாயுமானவர்னா இங்க என்ன எத்தனை தாய்மார்கள் இங்க வந்து தாலி அறுத்து உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டுல. சாராய கடைய சந்துக்கு தொறந்து வச்சுட்டு ரூ. 1000 குடும்ப தலைவிக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரூ. 2000 சாராய கடையில வாங்குறீங்க. அன்றாட விலைவாசி உயர்வும், கத்திரிக்காய் இன்னைக்கு என்ன விலை விக்குது? பருப்பு இன்னைக்கு ரூ. 100 ரூ. 500 வித்துக்கிட்டு இருக்கு. 1 லிட்டர் எண்ணெய் ரூ. 590 விக்குது. இவர் எங்க தாயுமானவர்? தாயுமானவர்னா இன்னைக்கு தாய் எப்படி குடும்பத்தை சுமக்கிறாளோ அப்படி சுமக்கணும். அப்படி சுமந்தாதான் இந்த உப்பு புளி என்ன விலை, பருப்பு என்ன விலை, தக்காளி என்ன விலைன்னு இதெல்லாம் தெரிஞ்சவர் தான் தாயுமானவர். இன்னைக்கு எல்லாம் தீ விலை வித்துக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி தாயுமானவரா இருப்பாரு?